ஓகே. என் பிரதர் இருக்கான். அந்த பிரதர் வந்து என்ட்ட என்ன கேட்டான் அப்படின்னா, "ஒய் ஷுட் வி ஸ்டார்ட் யூடியூப் சேனல்?" அப்படின்னு கேட்டான். நான் மிரண்டுட்டேன். "ஏன்டா இப்படி கேட்குற? நான் ஒண்ணு பண்ண போறேன்றேன். அத என்கிட்ட சொன்னா இப்படி பண்ணாதடா" அப்படின்ற அளவுக்கு ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல நானே ஒரு யோசிச்சேன். சரி, ஒய் ஷுட் வி ஸ்டார்ட் அ யூடியூப் சேனல்? அதுலேருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி நான் பண்ணேன். ஐ மீன் எனக்கு என்னலாம் தோணுச்சோ, அத தான் இந்த வீடியோல சொல்லப் போறேன். ஏன் நான் இத பண்ணிட்டு இருக்கேன்? அப்படின்ற ஒரு தாட். அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்வியஸ்லி எல்லாருமே எதிர்பார்க்குற ஒண்ணு ஏர்னிங். அதான் ஃபர்ஸ்ட் நான் ஒத்துக்கிறேன். அந்த ஏர்னிங் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு லேட்டா இருந்தாலும் சரி, ஒரு சீக்கிரமா இருந்தாலும் சரி, அது வந்து ஸ்டார்ட்டிங் ரேட்ல கண்டிப்பா வராது. எனக்கு இப்போதைக்கு அது மேல நம்பிக்கையே இல்ல. பட் எல்லாரும் சொல்லணும்ன்றத நானும் சொல்றேன். ஏர்னிங் ஓகே. அப்படி சொன்னா தான் நெறைய பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. அதனால நானும் சொல்றேன். இத பார்த்து நெறைய பேர் ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்ட் பண்ணட்டும். ஓகே. அதான் எனக்கு வேணும். இப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணி தே வாண்ட் டு ஷேர் நாலேட்ஜ். ஓகே. இதான் ஃபர்ஸ்ட் ஒன் ஏர்னிங். செகண்ட் ஒன் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ். இப்போ வந்து நான் என்னோட நாலேஜை நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அப்படின்றப்ப ஐ மீன் என்னோட ஸ்கில்லை பற்றி தான் நாலேஜ் வச்சுருக்கோம். அதை பற்றினா என்னோட நாலேஜ் எல்லாமே அந்த ஸ்கில்லை பற்றியே இருக்கும். ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட சொல்கிறப்ப ஒரு ஐ மீன் நான் இங்கே எம்டி ஆகிட்டே இருக்கேன். அதாவது எல்லாத்தையும் இப்போ இன்னும் திருப்பி உங்கள்கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது நான் இங்கே என்கிட்ட எம்டி ஆகிட்டே இருக்கு. அப்படி எம்டி ஆகிட்டே இருந்தால் எப்படி நான் உங்கள்கிட்ட வேற ஏதாவது சொல்லி முடியும்? ஐ மீன் ஒரு ஜக்ல இருந்தா தான் கப்புக்கு ஊத்த முடியும். அதே மாரி தான் இங்கேயும். நான் திருப்பி திருப்பி படிச்சா மட்டும் தான், திருப்பி திருப்பி என்னோட ஸ்கில் அப்டேட் பண்ணா மட்டும் தான், நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்க முடியும். ஐ மீன் ஒரு நான் ஷேர் பண்ண முடியும் நாலேட்ஜ. சொல்லிக் குடுங்கன்னு சொல்ட்டேன் தெரியாம. ஓகே. அப்படி நாலேட்ஜ என்னால ஷேர் பண்ண முடியும். ஸோ ஸ்கில்ல அப்டேட் பண்றதுக்கு யூடியூப் சேனல் தேவைப்படும். ஓகே. நான் வந்து எஜுகேஷன் அண்ட் நாலேட்ஜ் பத்தின யூடியூப் சேனல பத்தி பேசிட்டு இருக்கேன். ஓகே. அதுவுமே அதுக்கு மட்டும் தான் இந்த ஒரு டாபிக். அடுத்து மத்ததெல்லாம் ஓகே. கன்டென்ட் கிரியேஷன் அண்ட் கன்டென்ட் ரைட்டிங். இப்போ ஒரு 1 மந்த்க்கு முன்னாடி ஐ மீன் 1 மந்த் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ என்னோட போறப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 11 லைன்ஸ் எழுதி வச்சு, அது 2 நிமிஷத்துல பேசியிருந்தேன். அந்த 11 லைன்ஸ் எழுதுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 ஹார்ஸ் ஆச்சு. பட் இப்ப என்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, ஒரு 3 ஹார்ஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 12 கன்டென்ட் ஆர் ஒரு குவாலிட்டியான கன்டென்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 15 கன்டென்ட் என்னால எழுத முடியும். ஐ மீன் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு. என்னால ஐ மீன் ஒரு கிளியரா ஒரு காமான பிளேஸ்ல உட்காந்து கரெக்ட்டா எடுத்தோம் அப்படின்னா, குவாலிட்டியான கன்டென்ட் ஒரு 15 என்னால எழுத முடியும். கன்டென்ட் கிரியேட்டரா, ஐ மீன் கன்டென்ட் ரைட்டரா. இந்த ஒரு ஸ்கில்ல அப்டேட் பண்றதுக்கு இந்த இந்த யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 3 ஒன் சொல்ட்டேன். 4த் ஒன் கனெக்ஷன்ஸ். அதாவது இப்ப நான் ஒரு வீடியோ போடுறேன். அத பார்த்துட்டு ஜஸ்ட் யாராச்சும் ஒருத்தவங்களாச்சும் எனக்கு இமெயில் பண்ணுவாங்க. அப்ப எடுத்துன்னு பார்த்தோம்னா, ஓகே அந்த பெர்சன் எனக்கு வந்து இமெயில் பண்ணியிருக்காங்க. இப்ப இதுவே நாளைக்கு ஏதாச்சும் அந்த பெர்சன் என்ட்ட ஐ மீன் அவர் அவர் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. அவர் ஒரு கன்டென்ட் வச்சிருக்காரு அப்படின்னா, அவர்ட்ட நான் கொலாபரேட் பண்ண முடியும். ஐ மீன் கொலாபரேட் பண்ணா ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்த முடியும். ஸோ கனெக்ஷன் ஏற்படுத்தணும் அப்படின்னா, என்னோட நெட்வொர்க் வந்து பெருசாகுது. ஸோ 4த் ஒன் நெட்வொர்க். 5த் ஒன் எக்ஸ்ப்ளோர் அன்னோன் திங்ஸ். அதாவது இப்போ நான் வந்து செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் போட்டேன். அந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தியே சுத்தி சுத்தி பேசிட்டு இருந்தேன். இவன் என்னடா இப்படி தான் அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துரும். ஸோ எனக்கு தெரியாத விஷயத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டு இங்க ஷேர் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணிட்டு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அவங்கள்ட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னா, ஓகே அது வந்து எக்ஸ்ப்ளோர் தி நியூ நாலேஜ், நியூ டாபிக் உள்ள என்னை கொண்டு போயிரும். ஸோ ஒரு பழைய வெர்ஷன் அதாவது ஓல்டு வெர்ஷனான ஒரு ராம்குமாருக்கும், நியூ வெர்ஷனான ராம்குமாருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஸோ எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸுக்கு இந்த யூடியூப் சேனல் இருக்கு. ஓகே. இதையும் தாண்டி அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 5த் ஒன் பப்ளிக் ஸ்பீக்கிங். இப்போ வந்து நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்க முன்னாடி ஒரு குரூப் முன்னாடி என்னால போய் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா, ஐ ஹேவ் ரிலி ஸ்ட்ரகிள் அப்படியே நடுங்கும் காலு. ஐ மீன் ஒரு தயக்கம் இருக்கும். என்னால பேச முடியாது. பட் இதுவே இப்ப என்னால பேச முடியுமான்னு கேட்டா, இப்பயும் பேச முடியாது. பட் அத விட கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அத பத்தின ஒரு அந்த எப்படி ஒரு ஐ மீன் ஒரு விசுவலைஸ் பண்ணிக்குவேன். முன்னாடி இருக்கவங்க இந்த ஆடியன்ஸ்ல ஒரு கேமரா தான் இருக்கு அப்படின்ற மாரி ஒரு ஐ மீன் ஒரு ஸ்ட்ராட்டஜி அது ஒரு ஐ மீன் ஒரு டாபிக் ஒரு இமேஜினேஷனுக்குள்ள நான் வந்துக்குவேன். அப்படி வந்தேன் அப்படின்னா, என்னால பப்ளிக் ஸ்பீக்கிங் என்ன ஒரு பெரிய கிரவுட் முன்னாடி ஒரு 2000 பேர் இருந்தாலும் என்னால ஸ்பீக் பண்ண முடியும். ஐ கேன் ஸ்பீக் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அதான் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். இந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்துட்டாலே போதும். யூ கேன் அச்சீவ் மோர். அதாவது இப்ப நான் கன்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கிரியேட்டர் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, இப்ப நாளைக்கே நான் வேற ஏதாச்சும் ஒரு நியூ ஃபீல்டுக்குள்ள போறேன் அப்படின்னா, அதையே பண்ணிட்டோம். இத பண்ண மாட்டோமா? அப்படின்ற ஒரு தாட் வந்துரும். அப்படி ஒரு தாட் வந்துருச்சுன்னா போதும். அந்த கான்ஃபிடன்ஸ் வந்தா போதும். எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோம்ன்ற
ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த சிம்பிளான அந்த ஒரு சிம்பிளான செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இருந்தாலே நமக்கு போதும். அது இங்கே கெயின் ஆகுது அப்படின்றப்ப எனக்கு சந்தோஷம். ஓகே, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், என்னோட தாட்ஸையும் ஐடியாஸையும் நான் வந்து மற்றவங்களுக்கு சொன்னால் மட்டும்தான் நான் எப்படின்னு தெரியும். ஓகே ப்ரோ, நீ எப்படின்னு தெரியுன்றதுக்காக இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அப்படின்னு கேட்டால், ஓகே, அதுவும் ஒரு ரீசனாக இருக்கலாம். என்னோட வந்து என்னோட வேல்யூ, என்னால என்ன வேல்யூ, என்னோட சர்வீஸ் என்ன அப்படின்ற ஒரு ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு வேல்யூவோ, ஒரு கனெக்ஷனோ, ஒரு ஷேரிங்கோ, ஒரு நாலேஜோ நான் தரணும். அது என்னோட ஃபோக்கஸ். இதுதான் என்னோட முக்கியமான வேல்யூவே. ஒரு யூடியூப் சேனல்ல ஒருத்தவர் சொன்னாரு. எனக்கு தெரியல, நான் இன்ஜுரி டைம்ல இருந்தப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். நீ வாட் ஆர் யூ கிவிங், என்ன வேல்யூ நீங்க தர்றீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அவர் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு, ரொம்ப புரிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம பே பண்றோம். ஏதோ ஒரு விஷயத்தால வச்சு தான் இந்த உலகமே ரன் ஆகுது. சர்வீஸா இருக்கட்டும், ஒரு ப்ராடக்ட்டா இருக்கட்டும். அவர் தர்றது ஒரு ப்ராடக்ட் ஆர் ஒரு சர்வீஸ். இந்த 2மே தந்தா மட்டும்தான் அந்த சொசைட்டிக்கோ, ஒரு பெர்சனுக்கோ நம்ம வேல்யூ தரணும்னு அர்த்தம். ஸோ, ஐ வாண்ட் டு கிரியேட் ஒன் வேல்யூ. ஒரு வேல்யூபிளான வேல்யூவ நான் கிரியேட் பண்ணணும். அப்படின்றப்ப என்ட்ட என்ன வேல்யூ இருக்கு? சொல்லப்போனா நான் வந்து ஒருத்தவங்கட்ட பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா, எனக்கு அந்த பேசுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்படி என்ன பேசியிருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அட்வைசஸா இருக்கட்டும், ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ எனக்கு அது யூஸ்ஃபுல்லா இல்லாட்டியும், மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. யாருக்காச்சும் ஒரு இடத்துல அது வேல்யூ தரப்போகுது. ஸோ, கன்க்ளூஷனா என்ன, எதுக்கு இப்படி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் டு ஷேர் யுவர் நாலேஜ், தாட்ஸ், ஐடியாஸ், அது எல்லாமே ஷேர் பண்றதுனால, யாரோ ஒருத்தவங்க ஒரு 1000 பேர் பார்க்குறாங்க அப்படின்னா, அதுலேருந்து எனக்கு ஒரு 10 மெம்பர்ஸாவது சேஞ்ச் ஆவாங்க. ஒரு 100 மெம்பர்ஸாவது சேஞ்ச் ஆவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஸோ, அவங்களுக்கு ஒரு வேல்யூ ஆகும். அந்த வேல்யூ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா, அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகும். ஸோ, இந்த மாதிரி ஒரு வேல்யூ குடுத்தா போதும்னு நினைக்கிறேன். ஸோ, எல்லாருமே தன்னோட நாலேட்ஜ், அதாவது எந்த ஒரு ஃபீல்டா இருக்கட்டும், எந்த ஒரு நிச்சா இருக்கட்டும், எந்த ஒரு டாபிக்கா இருக்கட்டும், எடுத்த உடனே பேசுங்க. ஜஸ்ட் ஒரு வீடியோ ஆன் பண்ணி உடனே பேச ஆரம்பிச்சுருங்க. ஆன் பண்ணி அப்லோட் பண்ணிருங்க. அப்லோட் பண்ணிட்டா போதும். தட்ஸ் அதான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டே உங்க கெரியர்ல இருக்கும். ஓகே, இதுக்கா தாண்டியும் என்னால என்னால பண்ண என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ, ஐ கேன் டூ இட். ஜஸ்ட் இமெயில் மீ. ஏதாச்சும் ஹெல்ப் வேணும் அப்படின்னா, ஹெல்ப்னா மீன்ஸ் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட தரேன். இதையும் தாண்டி நிறைய ஸ்ட்ராட்டஜிலாம் இருக்கு. அதையும் தரேன். எந்த ஃபீல்ட்ல வேணும்னு சொல்லுங்க, நான் தரேன். அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.